நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்ம லக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிர தசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது. பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர 8ஆம் பாகமான 8ஆம் ராசியான மீன ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மீன ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 12 கோடியவன் புத்திநாதன் சந்திரபாவன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம் நவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தில் பார்த்து 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருக்கும் ஒரு கட்டத்தில், அதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அதில் அந்த லான் போட்டதில் 1ன்னு கருதி 1 2 3 4 5 6 7 8ன்னு எண்ணி வர, ஓகேங்களா, எண்ணி வர அதோட பதிவு தான் இந்த விளக்க பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ராசி கட்டத்துக்கு முன் பேஜில் அல்லது நவாச கட்டத்துக்கு பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க, முன்னே கிரகம் போட்டிருப்பாங்க, சூரிய சந்திர செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் அது அந்த நட்சத்திர வாயிலாக தான் பயணிச்சு அந்த தசாபுத்தி நடத்துகிறாங்க தான் இதோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா? இதை புரிஞ்சு பலன் மாதிரி சிறப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சிம்மலக்கணம் சிம்மராசிக்கு பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. சிம்மலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அதாவது சுக்கிர தசையில் உங்களுக்கு சந்திர புத்தி நடக்குமான லக்கண பாவகரீத பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா 3 கோடியும் 10 கோடியுடைய சுக்கிரன் திசைங்க. அதாவது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கோடியோட புத்தி. ஓகேங்களா? இது எத்தனை ஆண்டுகளும் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிர திசையானது உங்களுக்கு அதாவது 20 ஆண்டுகளும் செயல்படல இருக்கும். சுக்கிர திசையில் சந்திர திசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் இப்போ 8 மாதம் செயல்படல இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாவமும் 8ஆம் ராசியான மீன ராசி நட்சத்திரம் பார்த்துலாம். அப்போ இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ புரட்டாதி சாரத்தில் உங்களுடைய 12 கோடியவன், ஓகேங்களா, புத்திநாதன் சந்திரபாகன் பயணிச்சு என்ன பலன் அனுப்பி பார்ப்போம். அப்போ புரட்டாதி 4ங்கிற பார்த்தீங்கன்னா நவாம்சில் அவர் மீண்டும் ஆட்சி பெறார். ஓகேங்களா? அப்போ 12 கோடியவன் உங்களுக்கு வலுவாக இருக்காருன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? வர்க்கோத்தவங்க வந்து புஷ்கர மாதம் போய்ட்டு ஆகி அங்கே ஆட்சி பெறார் நவாம்சில். ஓகேங்களா? அப்போ வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ரைட்டுங்க. அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்குது 3 கோடி 10 கோடி தசை. அப்போ 8ல் போய் உங்களுக்கு 12 கோடி தசை நடத்துறாரு. அப்போ 12 கோடி வலுவார் பெறார் இந்த மாதிரி சாரத்தில் இருக்கும்போது. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் ரீதியான அதாவது வெளியூர் பயணம் அதிகம் வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியூரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபனத்தில் போய் நம்ம வேலை செய்கிறது, ஓகேங்களா, நல்லா பிளான் போடுறது. அப்போ நம்ம இது எல்லாமே ஒவ்வொரு டூர் தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் சொந்தமாக தொழில் பண்ணாலும் இந்த சக்ஸஸ் ஆகும். அது ஒன்று விரையும், அது ஒன்று செலவு, அது ஒன்று கடன் வாங்குறது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேலை உச்சக்கல்வி உயர்கல்வி படிப்பு நம்ம போய் பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் போய் பெரிய ஒரு முதலீடு போட்டு கட்டின கல்லூரியில் போய் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுக்கும். அப்போ கடலை தாண்டி நீரை தாண்டி போகக்கூடிய கட்டாயமாக கொடுக்குங்க. வெளியூர் வெளிநாடு கட்டாயமாக போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்படி உள்ளூரில் தான் இருக்கிறோன்னாக்கா அத்தனையும் விரயம் செலவு கடன் பெருசாக முன்னேற்றம் இல்லாமல், ஓகேங்களா, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அயனம் செய்யறதுக்கு அடிமையாகுங்க. அப்போ படுக்கறை சுகம் போகும். ஓகேங்களா? ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது படுக்கறை சுகம் தாம்பத்தியெல்லாம் இந்த உடல் உறவுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக ஒரு ஈர்ப்பு செலுத்துவோம் நாம். ஓகேங்களா? அந்த மாதிரி திசையை மாற்றி விட்ருவோம். இப்போ இந்த மாதிரி வெளியூர் போகும்போது அந்த திசை அந்த பாயிண்ட் கொடுக்கும். நாம தான் சூதானம் உஷாராக ஒரு நாசுக்காக இருந்துக்கணுங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சார் என்ன சாரம் இருக்குது, அது உத்திராட்டை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ உத்திராட்டை சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 கோடி 7 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 8 சம்மந்தப்பட்டு 6 7 சம்மந்தப்பட்டு 12 அதெல்லாம் பயணிக்குது. அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக நாம் அதாவது கலத்துறதுக்கு உண்டான நம்மளுக்கு உண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. ஓகேங்களா? அப்போ கலத்துக்கு உண்டான செலவு வரும். அவன் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். இல்லை ஒன்று கணவனுக்கு செலவு, இல்லை மனைவிக்கு செலவு, இப்படி மாற்றி செலவு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் ஜாமீன் போடக்கூடாது. அதாவது கலத்திரமாக இருக்கட்டும் ஆகப்பட்டோம் கூட்டாளியாக இருக்கட்டும். அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஒரு கூட்டு தொழிலாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ 10 கோடி 3 கோடி தசை தானுங்க. அப்போ 7 6 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கூட்டு தொழிலுக்காக உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் போகிறது, எழுதுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, அதுக்கு கடனை வாங்கி நம்ம கொடுத்து கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது, பட்டப்படி படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிறது, வெளியூர் வெளிநாடு போகிறது. ஓகே, அந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ சீட்டாட்டம் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி அமைப்பு வரக்கூடிய பாயிண்ட் அதை ஒரு தொழிலாக பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு நம்ம சட்டத்துக்கு புறமான தொழில் நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்குங்க. அப்போ ஊர் டு ஊர் வெளியூர் தொடர்பு இதெல்லாம் கொடுக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக மனைவியோடு சேர்ந்து ஊர் டு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை வரும். நண்பர்களோட கூட்டாளிகளோட சமூகத்தோட இந்த அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அத்தனையும் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும். வெளியூர் போகும்போது உணவு வகையில் பார்த்து சாப்பிடணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவம் அதை வேஸ்ட்டாக நம்ம மருத்துவத்தில் போய் படுத்து நம்ம சிகிச்சை பார்க்குற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடல் உறவுக்கு சரிங்க, உடல் உணவும் சரி.
ஓகேங்களா. நம்ம பார்த்து உஷாராக சூதனம் இல்லைன்னா ஏதோ எங்கேயும் கொண்டு விட்டு மாட்டி விட்ருங்க. ஓகேங்களா. சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, ரேவதி சார் இருக்குது இல்லைங்களா. அப்போ ரேவதி சார் பார்த்தீங்கன்னா 11 2 கோடி 11 கோடி சாரம். ஓகேங்களா. 11 சாரத்தில் 12 பயணிக்கிறார். அப்போ 8 சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்பட்டு 12 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக ஏதோ ஒரு விரயம் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ குடும்பத்துக்காக விரயம் செலவு நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போன ஜென்மத்தில் என்னத்தை பாவப்படணும் என்னத்தை பண்ணணுமோ தெரியல, இதெல்லாம் நம்மளுக்கு இப்படி நடக்குதுங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி 2 கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது 2 திருமணத்துக்கு உண்டான பாயிண்டாக ஏற்படுத்தி கொடுத்தோம், அதுக்கு உண்டான வரையும் அதுக்கு உண்டான செலவு. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் எதுக்கோ வேலைக்கு போவோம், எதுக்கோ தொழிலுக்கு விஷயம் போவோம், வேலை செய்ய போவோம். அங்கே ஒரு விருப்பங்கள் சம்மந்தப்பட்டு ஆசைக்கு இணங்கி நம்ம எதாவது பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மூத்த சகோதரிகிட்டும் சரி, நண்பர்கிட்டும் சரி, வளர்ப்பு தந்தையர்கிட்டும் சரி, நாம் பார்த்து உஷார் சூதனமாக இருக்கணும். அடுத்தவங்க முதல்ல போட்டு நம்ம முதல்ல நாம் பயணித்து லாபம் சம்பாதிக்கிற அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வேறு இக்குகள் வச்சு பிரச்சனை வச்சு நம்ம அவப்பேர் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அது உஷாராக சூதனமாக இருக்கணும். ஆனால் அத்தனையும் பார்த்தீங்கன்னா லாபம் கண்டிப்பாக பெறுவோம். நம்ம ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அது ஊரு டு ஊர் தாங்க. ஓகேங்களா. அது பயணிச்சுமே சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.